வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் நம்ம வழக்கமாக சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு ஒரு கேரக்டரை ஒடிச்சு போடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி பாட்டியோட கேரக்டர். ஆனால் என்னென்ன அதில் ஒடிக்கிற மாதிரி இல்லை. பாட்டியோட கோபம் நியாயமானது அப்படிங்கிறது தான் விஷயம். பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இவர் கேட்குறாரு, நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அன்பு. உடனே தாத்தா சொல்கிறார், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அவனே வந்து காவேரியை கூட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி பேசினார் தெரியுமா, அவர் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி பழி போட்டார் தெரியுமா அவர் மேலே, எப்படி விஜய் ஒத்துப்பாவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். ஏன் இவரே வந்துட்டு காவேரி கூட வாழ்ந்துங்கிறீங்க நீங்கள், காவேரி எப்படா வீட்டை விட்டு வெளியே போவா, அப்போ தான் அவன் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, இது சம்மரிலி ரிஜெக்டடாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளே சொல்லியிருக்கோம் பல தடவை, விஜய்க்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனையும் காவேரியால். பசுவுக்கும் காவேரிக்கு விஜய்க்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. பசு வந்து ஜெயிலுக்கு அனுப்பினான் அப்படின்னாக்க எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பினான், காவேரிக்காக தான் அனுப்பினான் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு பாட்டி மனசில் பதிஞ்சு போனதில் தப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஆனால் அட் த சேம் டைம் வந்துக்கிட்டு இப்போ பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு அன்பு வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்கலாம், ஆனால் காவேரி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேரக்டர் பாட்டிங்கிற ஒரு அருமையான வயசான ஞானம் நிறைந்த ஒரு கேரக்டரை வந்துக்கிட்டு அப்படியே தடுமாற வைக்கிறது ரொம்ப கொடுமையான சமாச்சாரம். விஜய்க்கு நல்லது நடக்கணும், காவேரியாலையும் கெட்டது நடந்தது, ஆனால் அன்பாலையும் கெட்டது நடந்தது அப்படிங்கும்போது இவனும் வேண்டாம் அவளும் வேண்டான்னு சொல்லியிருந்ததா பரவாயில்லை. ஆனால் வந்துட்டு காவேரி மட்டும் வேணாம் அப்படிங்கிறது அடுத்த கதைக்கு ஒரு கமா போடுறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ காவேரியே இந்த வீட்டுக்கு வந்தால் கூட இப்போ பாட்டி வந்துக்கிட்டு பழைய பாட்டியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுது. ஏன்னா தொடக்கத்திலேயே பாட்டியை ஒரு ஓரமாக தான் காமிச்சாங்க. அப்புறம் பாட்டி கம்ப்ளீட்டாக காவேரி மேலே ஒரு சப்போர்ட்டிவாக வந்துட்டாங்க. ஆனால் இப்போ திரும்ப ஒரு 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 கிராக் விழுகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அன்பு என்ன பண்ணுறாரு, பரவாயில்லையே மாமியாரே வந்து நல்லா பண்ணுறாங்களே, மாமியாரை பிடிச்சிடம் அவங்க மண்டையை காய வச்சா கழுவி ஊற்றிடலாம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது, ஆஹா இதெல்லாம் ஜென்ம புத்தி, செருப்பில் அடித்தாலும் போகாது, இவன்லாம் திருந்த மாட்டான் அப்படிங்கிறது தான். ஆனால் உடனே என்னமாவது கிளம்புறாரு, பாட்டி நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் பாட்டி நிறுத்தலை. அவரை போக சொல்லியாச்சு, நீ கிளம்பு, நீ வேணா இருமா, ஆனால் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதும், இந்த மகனும் நீயும் வந்துட்டு ஒரு காரணம் சொல்லி நீங்கள் ஒட்டிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கும் போதும் அன்பு வந்துட்டு இல்லாமம்மா எல்லாம் போச்சு, எல்லாம் பசுபதியால் போச்சு, அந்த ராகினியோட இவன் வாழவும் முடியல, அவன் வந்துட்டு காவேரியை பழிவாகத்தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் அன்பு நம்மக்கிட்டே சொல்கிறார் அப்படிங்கிறது தான். பார்ப்போம் பாட்டி என்ன பண்ணுறாங்க.